பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்கிறதுக்காகவும் வெற்றிகரமான லாபகரமான ஒரு பிஸ்னஸை நீங்கள் நடத்துறதுக்காகவும் பிஸ்னஸ் ஒரு விடுதலையுள்ள ஒரு பிஸ்னஸாக அது ஒரு பேர்டனாக இல்லாமல் ஸ்மூத்தாக போகத்தக்க விதத்தில் அது ஆசீர்வாதமாய் நாளுக்கு நாள் பெருக்கத்தோடு கூட கடந்து போகத்தக்க விதத்தில் அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. இந்த ஜெபத்தை செய்கிறதற்கு பாஸ்டர் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அநேக தொழில் முனைவோர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கார்ப்பரேட்ஸ் மாதிரி கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் ஏராளம் உண்டு. அதனால் உங்களுக்கும் இந்த ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான சவால்களையும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோஸ் இருக்கும். இந்த ஜெபத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கிட்டத்தட்ட 52 பாயிண்ட்ஸை காட்டி இதெல்லாத்தையும் கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் அத்தனையும் நான் கவர் பண்ணுறது அப்படின்னா மணிக்கணக்கில் கடந்து போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுகிறதற்கான நேரம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். அப்போ உங்களுக்கான நேரக்குறைவை மனதில் கொண்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுறேன். எல்லா பார்ட்டையும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கும் கேட்டிராத ஒரு ப்ரேயரை நீங்கள் கேட்க முடியும். என்னோடு கூட விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறத நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒருவேளை எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலாம் சொல்கிறவங்களா இருப்பீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போகும்போது கேட்டுக்கிட்டே போகலாம், காரில் போகும்போது நீங்கள் போட்டு கேட்டுக்கிட்டே போகலாம், அப்பப்போ உங்களுக்கு டீ பிரேக் வரும்போது நீங்கள் போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். ஒரு மிகப்பெரிய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா நான் பல ஆண்டுகளாக செழிப்பை குறித்து நான் உபதேசித்து வருகிறேன். அதனால் அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். அதற்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகள், ஆண்டவரே, சின்ன பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸாக ஆண்டவரே க்ரோர்ஸில் ஆண்டவரே பிஸ்னஸ் பண்ணுகிறதான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்கு உம்முடைய வழி நடத்துதலும் ஞானமும் பிஸ்னஸில் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:5 நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களில் ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் கேட்க கடவன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது அவனுக்கு கொடுக்கப்படும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, பிஸ்னஸில் அருமை பிள்ளைகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுலையும் ஆண்டவரே, பிஸ்னஸில் இவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு எதிர்கால சவால்கள், அது நல்ல சவாலோ அல்லது கெட்ட சவாலோ, அந்த எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அவற்றை எதிர்கொள்ளுகிறதற்கான ஞானம் இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு நான் கட்டவிழ்க்கிறேன். அந்த ஞானத்தின் ஆவி எழும்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய வழி நடத்துதலும் தெய்வீக ஞானமும் அருமை பிள்ளைகளுக்கு பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம் அருமை பிள்ளைகளுடைய பிசினஸ்ல பெருகுவதாக, வாழ்க்கையில பெருகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அந்த செழிப்பின் அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா விதமான பண வரவுகளுக்கு, லாபத்திற்கு, பிசினஸுடைய பெருக்கத்திற்கு விரோதமான எல்லா தடைகளையும், போராடுகிற வல்லமைகளையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். போராடி பிசினஸ்ல வளருகிறதான அந்த சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறது. அதனோடே கூட நீர் வேதனையை கூட்டார். ஆண்டவரே அப்பா, நீர் வேதனையை கூட்டுவது இல்லை. ஆண்டவரே, வேதனை இல்லாத ஸ்மூத்தான பிசினஸ், வேதனை இல்லாத ஸ்மூத்தான லாபம், வேதனை இல்லாத ஸ்மூத்தான ஐஸ்வர்யம் கடந்து வருவதாக என்று சொல்லி நான் ஜெபி
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளுடைய பிஸ்னஸில் ஆண்டவரே அப்பா திட்டமிடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கரம் காணப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் செயல்படுத்துகிற அந்த எக்ஸிக்யூட் பண்ணுகிற போது அதில் கர்த்தருடைய கரம் காணப்படட்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த நிர்வாக காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமும் வழிநடத்துதலும் காணப்படட்டும். எப்படி யோசேப்பு ஆண்டவரை திட்டமிடுகிற காரியத்திலையும் செயல்படுத்துகிற காரியத்திலையும் நிர்வாக காரியங்களையும் எல்லாத்திலையும் யோசேப்புக்கு ஆண்டவரே உங்க கரம் இருந்ததோ, அவனை நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்தீரோ, அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே யோசேப்பின் மேல் இருந்ததான அந்த நிர்வாக அபிஷேகத்தை, இயேசுவின் நாமத்தினாலே திட்டமிடுகிற அபிஷேகத்தை, செயல்படுத்துகிற அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளின் மேல் நான் கட்டவிழ்கிறேன். கர்த்தர் அதிசயமாய் வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு நேர்மையான ஸ்டாஃப்ஸ் ஆண்டவரே இவங்க கம்பெனியில் அல்லது இவங்க பிஸ்னஸில் ஆண்டவரே எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் சரி, அத்தனை ஸ்டாஃப்ஸும் பியூன் முதற்கொண்டு ஆண்டவரே மேனேஜர் வரையிலும் அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரையிலும் இயேசுவின் நாமத்தினால் நேர்மையுள்ளவர்களாக அர்ப்பணிப்புள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஆண்டவரே யோசேப்புக்களும் தானியேல்களும் அருமை பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கொலோசேயரின் புத்தகம் 3:23 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அருமை பிள்ளைகள் உம்மை சேவிக்கிற உண்மையும் முத்தமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களுக்கான இன்ஹெரிட்டன்ஸா வரக்கூடிய சுதந்திரமாய் வரக்கூடிய பலனாகிய நல்ல வேலைக்காரர்கள், நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்டாஃப்ஸ் உண்டாவார்களாக என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளுடைய பணியாளர்கள் ஆண்டவரே அதே நேரத்தில் இவங்க யார் கூடயாவது பார்ட்னர்ஸா இணைந்து பிசினஸ் செய்து கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே அந்த பார்ட்னர்ஸ் ஆண்டவரே அப்பா கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள் இவங்க எல்லாரும் நேர்மையோடு கூட உழைக்கட்டும், கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாக காணப்படட்டும், அர்ப்பணிப்போடு கூட உழைக்கக்கூடியவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அவங்க பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அருமை பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவர்களுடைய திறமைகளெல்லாம் வளருவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதத்திலும் அவர்கள் எக்யூப் ஆகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அருமை மகன் அருமை மகளுடைய ஆண்டவரே தரிசனத்தை, அந்த கம்பெனிக்கான ஆண்டவரே அவங்க பிஸ்னஸுக்கான தரிசனம், அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்க கூட வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் டுகெதரா ஆண்டவரை புரிந்து கொள்ளுவார்களாக. அது அவங்களுடைய விஷனாய் எடுத்துக்கொள்ளட்டும், அவங்களுடைய பிளானாய் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரை. பார்ட்னர்ஸும் அப்படியே ஆண்டவரை விஷன் உள்ளவர்களாக, பிளான் உள்ளவர்களாக கூட இணைந்து ஒருமனப்பட்டு செயல்படுவார்களாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரியான ஆண்டவரே பார்ட்னர்ஸ், சரியான ஆண்டவரே அப்பா பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்கள வேலைக்கு எடுக்கிற போதே அல்லது கூட்டாளிகளாக கூட இணைத்துக் கொள்ளுகிற போதே அதற்கான ஞானமும் பகுத்தறிதலின் ஆவியும் அருமை பிள்ளைகளுக்கு எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே பிசினஸுக்கு தேவையான விசேஷமான அந்த பகுத்தறிதலின் வரத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பிசினஸுக்கு தேவையான அந்த பகுத்தறிதலின் வரம் அருமை பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக. ரிபானா ஷியாந்தரா ஹல்பரா கிரியாதரா கரபரா சாந்தராகதரபா இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா இவங்க கம்பெனியில் அல்லது இவங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு மனப்பாடும் ஒற்றுமையும் காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு சொல்லியிருக்கீங்களே. இவங்க கிட்ட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஆண்டவரே அப்பா ஒற்றுமையோடு கூட காணப்படட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, போட்டி, சண்டை
இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உள்ளேயே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய பனிப்போர் இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே திறந்த மனதோடு அன்போடு ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அரவணைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் பணியாற்றக்கூடியவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. கூடுமானவரை ரட்சிக்கப்பட்டவர்களையே ஆண்டவரே அப்பா வேலைக்கு தேர்ந்தெடுக்க ரட்சிக்கப்பட்ட பார்ட்னர்ஸையே கூட வைத்துக் கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் தாமே அருமை பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் கரம் அருமை பிள்ளைகளை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூதாசை போல கெடுக்கக்கூடிய பண ஆசையுள்ள தீய நோக்கத்தோடு கூட செயல்படக்கூடிய ஆண்டவரே சத்துருக்கள் இடத்தில் ஆண்டவரே பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொழிவை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஆதாயமாய் செயல்படக்கூடிய போட்டியாளர்களுக்கு பிஸ்னஸ்க்கு போட்டியாய் இருக்கிறவர்களிடத்தில் ஆதாயம் தேடி அவங்களுக்கு ஆண்டவரே எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணக்கூடிய பணியாளர்கள் இடத்துல இருந்து நீங்க பாதுகாப்பை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆட்களை அருமை பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி ஆண்டவரை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதில்ல, வர்றதுக்கு முன்னாடியே ஆவியில் அதை பகுத்தறியத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 91:10 படி ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று நான் சொல்லுகிறேன். வாதை அருமை பிள்ளைகளுடைய பிசினஸை அணுகாது என்று நான் சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளுடைய கம்பெனி வளர்ச்சிக்கு விரோதமாக எந்த பணியாளரும் எந்த பார்ட்னரும் செயல்பட முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா பொறாமைகள் புகார்கள் எல்லாவற்றிலிருந்தும் அருமை பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஏற்கனவே சில புகார்கள் இருக்கக்கூடுமானால், ஏற்கனவே சில பொறாமைகள் இருக்கக்கூடுமானால், அருமை பிள்ளைகளுடைய கம்பெனியுடைய பெயரையோ அருமை பிள்ளைகளுடைய பெயர்களையோ கெடுக்கக்கூடியதான சத்துருவின் வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடுமானால் அவையெல்லாம் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இவர்களுடைய பேர் புகழுக்கு விரோதமாய் எழும்புகிற, நன்மதிப்புக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரெடிபிலிட்டியை கெடுக்கிறதான, எல்லா விதமான குட்வில்ல கெடுக்கிறதான அந்தகார கிரியைகள், கம்பெனியுடைய குட்வில்ல கெடுக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 54:17 படி அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துகிறோம். பொறாமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான கிரியைகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பகையையும் வேரோடு கூட நாங்கள் அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா போராட்டங்களையும் நான் சபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய பெருக்கம் உண்டாவதாக, நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்களாக. ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக்கு இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நகரங்கள்ல தான் வாழ்ந்தார்கள். அந்த காலத்து பிசினஸ் நகரங்கள்ல வாழ்ந்து ஆண்டவரே அங்க ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இந்த ஆடு மாடுகள் இப்படிப்பட்டதான லைஃப் ஸ்டாக்ஸ் உடைய ஆண்டவரே அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்கள் வர வர விருத்தி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் வர வர விருத்தி அடைவார்களாக, நாளுக்கு நாள் பெருகுவார்களாக. இவர்களுடைய சம்பத்து பூமி தாங்கக்கூடாதபடிக்கு பெருகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகள் ஆண்டவரே பிசினஸ்ல பெருகுவதோடு மட்டுமல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதற்கு உடன் நிற்கக்கூடியவர்களாக அருமை பிள்ளைகளை நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கு எதற்காக இந்த பிசினஸ் கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கங்கள் அத்தனையும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வல்லமையாய் இடைபடும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.
அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் பவர்ஃபுல்லா போகும். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் வாரம் ஒரு முறை உங்களுக்காக நான் அந்த வீடியோஸை நான் ரிலீஸ் பண்றேன். ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது. பெருக்கத்தின் ஆவி உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களை எளிதாய் மேற்கொள்ள பண்ணுகிறார். உங்கள் சத்துருக்கள் எல்லாரையும் எளிதாய் மேற்கொள்ளப்படுகிறார். ஈஸியா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கடந்து வருகிறது. ஒரு தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு எளிதாய் ஈஸியாய் சகலமும் நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். சகலத்திலும் ஜெயம் பெறுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ்ல உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் கமெண்ட்ல எழுதலாம். நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். அடுத்ததாக, இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு இந்த ஊழியத்தில் விதைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை பெருக பண்ணுவாராக. இந்த ஊழியத்தின் பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம், பலமுறை ஜெபிக்கிறோம், நானே ஜெபிக்கிறேன். அது உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி கடைசி வெள்ளிக்கிழமைகளில் நடத்துகிறோம். அந்த கூட்டத்திற்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. தயவு செய்து கால் செய்ய வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.